இப்ப வாசிங்க, காஞ்சிபுரம் சுகன்யா வாசிங்க. மன உறுதி மட்டும் இருந்தால் போதாது, அந்த உறுதியை போலவே செயல் ஊக்கத்துடன் கூடிய உழைப்பும் சேர்ந்தால் வெற்றிக்கு வழிவகுக்கும். இதுதான் சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமானது. மன உறுதி மட்டும் இருந்தால் போதாது, அந்த உறுதியை போலவே செயல் ஊக்கத்துடன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மன உறுதிங்கிற இடத்துல ஒரு ஆசை இருந்தா மட்டும் பத்தாது, ஆசை இருந்தா மட்டும் இல்ல ஒரு இலக்கு இருந்தா மட்டும் பத்தாது, அல்லது ஒரு குரூப் ஒன்ல ஒரு டெப்டி கலெக்டர் ஆகணும், அல்லது ரயில்வேல ஒரு ஜாப் அடிக்கணும், ஆர் வந்து ஒரு எஸ்ஐ ஆகணும், அல்லது ஒரு காலேஜ் டிஆர்பி ஆகணும், வாட் எவர் மேபி. நீங்க என்ன ஆக நினைக்கிறீங்களோ அதை போட்டுங்க. அந்த இடத்துல மன உறுதிங்கிற இடத்துல அதை போட்டுங்க. அது ஒரு டெட்டர்மினேஷன். அந்த மாதிரி இருந்தா மட்டும் போதாது, ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அந்த உறுதியை போலவே, அந்த மன உறுதினா அந்த இலக்கை போலவே, அந்த லட்சியத்தை போலவே செயல் ஊக்கம், அதாவது செயல்ல காட்டணும். செயல்ல காட்டணும் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு சீட்டு காலியா இருக்காது, இந்த இவ்வளவு பேர் லீவு கேட்க மாட்டாங்க. அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு லீவு கேட்கலாம், அனாவசியமாக லீவு கேட்கக்கூடாது. லீவே அந்த மாதிரி இருக்கக்கூடியது. செயல் ஊக்கத்துடன் கூடிய உழைப்பும் சேர்ந்தால் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செயல் ஊக்கம் அப்படிங்கிறது அது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு. ஸோ நம்ம வந்து ரொம்ப சூப்பரா நம்ம நல்லா படிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துங்க வச்சுங்க. என்ன சொல்லியிருக்காங்க மறுபடியும் வாசித்து முடிங்க. மன உறுதி மட்டும் இருந்தால் போதாது, அந்த உறுதியை போலவே செயல் ஊக்கத்துடன் கூடிய உழைப்பும் சேர்ந்தால் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆமா, செயல் ஊக்கத்துடன் கூடிய உழைப்பு, செயல் ஊக்கம். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும், அன்னன்னைக்கு நடத்துறத அன்னன்னைக்கே படிக்கணும். டெஸ்ட் எப்படா வைப்பாங்க அப்படின்னா காத்து இருக்கணும். டெஸ்ட் வச்சாங்கன்னா உடனே அட்டன் பண்ணணும். தெரியாத கேள்விகளுக்கு விடை தேடணும். ஆப்ஷன் எம்சிக்கு அனுப்புனாங்க, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 4 ஆப்ஷன்ஸுக்கும் விடை தேட முயற்சிக்கணும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். ஸோ நம்ம இண்டிவிஜுவல் தேடல் இருக்கணும். நம்ம வி ஷுட் பி எக்ஸ்ப்ளோரர். நாம எக்ஸ்ப்ளோரரா மாறணும். நம்ம தேடல் உள்ளவர்களா இருந்தோம்னா நிச்சயமா வெற்றி நம்மதே நிச்சயமா. ஸோ வாசிங்க. இப்போ இன்டர்நேஷனல் கான்சைன்ஸ் அப்படிங்கிறது, கான்சைன்ஸ் டே அன்னைக்கு, அதாவது மனச்சாட்சி நாள். கான்சைன்ஸ் அப்படின்னாவே மனச்சாட்சி. சர்வதேச மனச்சாட்சி தினம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச மனச்சாட்சி தினம், சர்வதேச மனச்சாட்சி. ஸோ மனச்சாட்சி தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம யாரை வேணாலும் ஏமாத்திடலாம். அருகாமையில் இருக்கிறவரை, தூரத்தில் இருக்கிறவரை, நம்ம பெற்றோர்களை, நம்ம நண்பர்களை, சரியா, யாரை வேணாலும் we can cheat, but we cannot cheat our conscience. ஆமாதானே? நான் என்ன பார்க்குறேன், என்ன பேசுகிறேன், என்ன நினைக்கிறேன், புறமா போடுறேன்னா, அல்லது எந்த மாதிரியான தீய வினைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கான்சைன்ஸ், மனச்சாட்சி. அதனால தான் மனசாட்சி சூடுண்டவர்களாய் அவரவர், சரியா, ரொம்ப உண்மையாக இருக்கணும். லவ் ஃபர்ஸ்ட், கான்சைன்ஸ், லவ் அண்ட் பீஸ். இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். மனச்சாட்சி இருக்கணும், அன்பு இருக்கணும், பீஸ் இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும், க்ஷேமமாக இருக்கும். கான்சைன்ஸ், மனச்சாட்சி இருக்கணும். உண்மையிலேயே நீ வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் நல்லது செய்றியா? இந்த வக்பு வாரிய மசோதால உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு இது நல்லதா? அல்லது உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, நீங்கள் சாமி கும்பிடுறதுங்கிறது இந்த உலக சேமமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒருவர் கூட என்ன சொல்றது கெட்டு போகக்கூடாது, அன்பு செலுத்துறவங்களா தான் இருக்கீங்களான்னு உண்மையாவே நீங்க சாமி கும்பிடுறீங்களா? மேடை பேச்சில் பேசும்போது எல்லாருக்கும் அந்த கான்சைன்ஸ் இருக்கணும். இந்த லவ், அன்பு இருந்துச்சுன்னா, இந்த அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஒருபோதும் இந்த தீய வினைகள் நடக்கவே நடக்காது. உலகத்துல எந்த தீய வினைகள் நடக்காது. நிச்சயமா இந்த பூமி எதிர்ச்சி ஏற்படாது, நிலநடுக்கம் ஏற்படாது, தீ பிடிக்காது. அன்பு இல்லாததுனாலதான். அன்பு இல்லாததுனால கடவுள் இந்த எல்லாத்தையும் படைச்சிட்டு, மனுஷனை படைச்சிட்டு, ஏன்டா இந்த மனுஷனை படிச்சோம் அப்படின்னு சொல்லி விசனப்பட்டாராம். விசனம்னா என்ன? சார் அந்த கவலை, கஷ்டம், ஏன்டா சார் போங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆதாம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மனுஷனுடைய பாவங்களை, அக்கிரமங்களை மன்னிக்கிறதுக்காக அவரே வந்து இது பண்ணிட்டு போயிருக்காரு. மனம் திரும்பிட்டா ஒரே ஒரு விஷயம் தான், மனம் திரும்பணும், வேற ஒண்ணுமே இல்லை. மதம் திரும்புகள் சொல்லவே இல்லை, மதம் மாறுங்கள் சொல்லவே இல்லை. மதம் என்றதுக்கும் இறைவன் அப்படிங்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மனுஷன் உண்டாக்குனதான் மதம், அன்பு தான். அப்ப கான்சைன்ஸ், லவ் அண்ட் பீஸ். இந்த பீஸ் இருக்கா பாருங்க. ஈரான் ரெடி ஆயிட்டு இருக்கு, அமெரிக்கா ஈரான் பயங்கரமான சண்டை, ரஷ்யா உக்ரைன் பயங்கரமான சண்டை, இஸ்ரேல் பாலஸ்தீனம் பயங்கரமான சண்டை. இந்த இப்ப பிரதமர் மோடி இலங்கைக்கு போறாரு. சரி, எப்படியாவது கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, எப்படியாவது மீனவர்கள் பிரச்சனையை மீட்டு கொடுங்க. என்னப்பா ஒரு கடல் எல்லாருக்கும் பொதுவானது, இந்த நிலம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது, சரியா? மனுஷன் தான் என்ன பண்ணிக்கிட்டான், ஆனா விலங்குகளுக்கெல்லாம் அது பொதுவானது, அப்படித்தானே? இல்ல எந்த பறவையாவது வீசா வாங்கிக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போதா? ஆஸ்திரேலியன் பறவை வந்து நம்ம திருப்பத்தூர் வேட்டங்குடிக்கு வருது, என்ன கூந்தனகுளம் திருநெல்வேலிக்கு போகுது,
காஞ்சி இதோ சாரி அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நமக்கு வந்து இங்கே வேடந்தங்கள் போகுது. அவங்களுக்குள்ள ஏதாவது மைக்ரேண்ட் ஆகும்போது வைக்கும்போது பாஸ்போர்ட் காமிச்சிட்டு போங்க, விசா காமிச்சிட்டு போங்க, ஏதாவது இருக்கா? இந்த பிரபஞ்சமானது, இந்த உலகமானது எல்லாருக்கும் பொதுவானது, எக்ஸப்ட் ஹியூமன். இங்கே தான் சீச்சி எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை, சாதி, மதம், மொழி, நான் தான், அவன் என்னை பற்றி இப்படி பேசிட்டான், அருவாடுத்து வெட்டுறது, குத்துறது, என் சாமிக்கு பிடிக்காது, உன் வீட்டில் தண்ணி குடிச்சா என் சாமிக்கு ஒத்துக்காது. என்னடா மனுஷன் வாழ போகிறது கொஞ்ச நாள். இந்தா பாருங்கள், ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் பாருங்கள் என்ன எவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இதை எடுத்துங்க கான்சைன்ஸ். அட்லீஸ்ட் நான் புரிஞ்சுக்கிறத, நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதிதான கட்டளையாக இருக்கிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைவின் நமனில்லை நமன் இல்லை. நமன்னா யமன், யமன் இல்லப்பா சொல்றாரு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீது நன்றும் பிறர் தர வாரா. தூய உள்ளம் தொண்டுள்ளம் தனிலன்றோ வேறொன்றும் அறியேன் பராபரமே. தூய உள்ளம், அதான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் கடவுளை தரிசிப்பாங்க, இறைவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம். அப்ப இருதயம் தான் அந்த கான்சைன்ஸ், இருதயம் தான் அந்த கான்சைன்ஸ், மனச்சாட்சி. அதான் இருதயம். நான் என்ன நினைக்கிறேன், என்ன பேசுறேன், நான் லிப்ரீட் பண்றேன்னா, உங்ககிட்ட நல்லவே மாதிரி நான் வேடிக்கை காட்டுறேன்னா, ஸோ உங்களை ஏமாத்திடலாம், லாவணியை ஏமாத்திடலாம், தேஷ்முகி ஏமாத்திடலாம். பட் வி cannot cheat அவர் he knows everything, he knows everything where I am going. சரியா? ஸோ வாட் ஐ எம் திங்கிங், நம்ம நினைவுகளே அறிகிறவர் கடவுள். அப்படிங்கிற போது நீ ஈஸியாக அந்த ஒரு கோயிலுக்குள்ள போய்கிட்டு சார் அதை நம்ம கட்டியிருக்கிற சேலை சூப்பராக இருக்குதே, சரி அடுத்த பாயாசம் உனக்கு தான், இப்படி செஞ்சுக்கிட்டே அடுத்த பாட்டு சொல்லிட்டு, அதுவும் யாருக்கு? அந்த அம்மனுக்கு சாத்தியிருக்கக்கூடிய சேலை சூப்பராக இருக்கே, நகை சூப்பராக இருக்கே, அந்த மாதிரி இல்லை வெளியில் கழட்டி போட்டு அந்த செருப்பு அதை பாதுகாக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள். ஏன்னா சாமி தான் கொண்டு போயிருக்கிற. நேற்றுக்கு ராமேஸ்வரத்துக்கு தான் போயிருக்கிறான், சாமி கும்பிட தான் போயிருக்கிறான். நேற்றுக்கு ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு வீடியோ. படுத்து கிடந்துட்டு ஆகுவோட பேசுகிறான், ஆனால் மாலை போட்டிருக்கிறான், கையிலெல்லாம் எல்லாம் கட்டியிருக்கிறான், வச்சிருக்கிறான். ஆகுவேடு, பயங்கர ஆகுவேடு. அந்த மாதிரி இருக்கிற யார் அப்படி சொன்ன? அன்பு தான். சொல்லுங்க என்னது? கான்சைன்ஸ், லவ் அண்டு பீஸுங்க. மனச்சாட்சி, அன்பு, அமைதி அப்படிங்கிறது. இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம், இன்டர்நேஷனல் கான்சைன்ஸ் டே. அடுத்து நேஷனல் மேரிடைம் டே. பேசலாம். பேசிட்டு வாங்க. நேஷனல் மேரிடைம் டே அப்படின்னு சொல்றோம். மேரிடைம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடல் அப்படிங்கிறது. சரியா? இந்த காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து கடைசியில அந்த சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஒரு தஞ்சம் புகுவாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் 2 பேரும், அப்பா அம்மா அப்படிங்கிறதுக்கு தெரியாமன்னு சொல்லிட்டு. பட் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த குப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது வைக்கும்போது சப் ரெஜிஸ்டர்லாம் கூட்டி வருவாங்க, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, வைப்பாங்க. பட் அவங்க 2 பேரும் அந்த இண்டிவிஜுவல் முடிவு எடுப்பாங்க பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த படத்தோட ஹைலைட் என்னன்னா அதுதான் கான்சைன்ஸ். நம்ம வந்துட்டோம் எலோப்பிங் அப்படிங்கிறது ஓடியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டார் எப்படி இருப்பாங்க, ஏன் நம்ம மேலே வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கிறாங்க, ஏன் நம்ம அண்ணங்க வந்து இவ்வளோ தூரம் பண்ணாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் மினிட் ஒரு முடிவு எடுப்பாங்க. அது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சீன் கரெக்டாக சூப்பராக வச்சுருப்பாங்க. அந்த லாஸ்ட் சீன் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செயினை கொடுக்கறதுக்காக போவாங்க, வைப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களை போல ஒரு மருமகள் எனக்கு கிடைக்குமா, ஸோ இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி போடுவாங்க. ஸோ பெற்றோர்களை சீட் பண்ணாமல் எதுவாக இருந்தாலும் துணி நல்லா பாசிட்டிவாக எடுத்து நல்ல விஷயங்களை ஸ்டபன் பண்ணலாம், நல்ல விஷயங்களுக்கு ஸ்டபன் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்டபன் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு யூ டூ யுவர் டியூட்டி ஃபர்ஸ்ட். அப்புறம் உங்கள் பேரண்ட்டுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடும். உங்கள் பேரண்ட்டுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். நீங்கள் ஒரு அரசு வேலையில் சாதிச்சுடுங்க, ஒரு குறிப்பிட்ட சம்பாத்தியத்தை கொண்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும். பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துங்க. பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க சம்மதத்தோடு பண்ணும்போது லைஃப் லாங் சூப்பராக இருப்பீங்க. அதான் சொல்றது. அது அன்பு தானே, ஒரு அன்பு தானே. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த பிடிச்சிருக்குங்கிறது தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் கூட பாசிட்டிவா, வெறும் அந்த என்ன சொல்றது சதை பார்த்து வர்றது, உருவம் பார்த்து வர்றது, பணம் பார்த்து வர்றது, பகட்டு பார்த்து வர்றது, அது இன்ஃபாக்சுவேஷன் பார்த்து வர்றது, அல்லது சின்ன சின்ன அந்த செக்ஸுவல் அந்த மாதிரியான காரியங்களுக்கு வர்றதுங்கிறது வந்து நிலைத்திருக்காது. பாசிட்டிவ் உண்மை. எப்பவுமே ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு வரக்கூடியவர் என் சந்ததியை உருவாக்குறாரு. அப்ப என் சந்ததியை உருவாக்குறவர் எனக்கு கடைசி வரைக்கும் சூப்பரா இருக்கணும். அப்போ அந்த கான்சைன்ஸ், அந்த லவ், அந்த பீஸ், அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுன்னா மேரிடைம். அதுதான் மெரின்னு வாங்கல, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. மெரினானது
கிறிஸ்மஸுக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க? மெரி கிறிஸ்மஸ். ஏன்னா உலகத்திற்கே சந்தோஷம், உலகத்துக்கே சந்தோஷம், அதிகப்படியான சந்தோஷம். ஜாய் அப்படின்னு இருக்கு, ஜாய், ஹாப்பி, பிளிஸ் அப்படின்னு இருக்கு, பிளிஸ், BLISS, பிளிஸ் அப்படிங்கிறது, என்ஜாய். இந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன், தெசாரஸ்ல நீங்க தேடினீங்கன்னா இதெல்லாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேஷனல் மேரிடைம், இது நம்ம நேஷனல் மேரிடைம் ஏப்ரல் 5, 1964. இந்த 1964 நம்ம ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கோம். தனுஷ்கோடி, அதே மேரிடைம், அதே கடல். தனுஷ்கோடி அழிவு உண்டானது எப்ப? 1964. நல்லா பேசுங்க. 1964 தனுஷ்கோடி எழுந்தது. 1964 UTI உருவானது எப்ப? 1964. IDBI உருவானது எப்ப? 1964. 1964. ஜவஹர்லால் நேரு இறந்தது எப்ப? 1964. ஜவஹர்லால் நேரு இறந்தது எப்ப? 1964. இதெல்லாம் முக்கியமானது. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் கமரேட்டட். யாருமா? 1964. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், CVC உருவானது 1964. எஸ், 1964. கேப்டனா கே திட்டம் அப்படின்னு சொல்லி காமராஜர் உருவாக்குனது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1963 அவர் ராஜினாமா பண்ணிட்டு 1964. ப்ளீஸ் கிளாப்பர் ஹேண்ட்ஸ் போத். இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணது யாரும்? ஆர்த்தியா? முத்துலட்சுமியா? சரி ஓகே. ஆர்த்தி நான் சொல்லிட்டு, ஆர்த்தி இருக்கீங்களா? ஆர்த்தி அக்கா இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், மினிமம் தான் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அதான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை இதை நான் வந்து உள்வாங்கினா நான் சோர்ந்து போயிடுவேன். இன்னும் நான் வந்து அதிகபட்சம் 4 மணி நேரம் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பட் இந்த மாதிரி இந்த உதவா கரைகளால், இந்த அப்பப்போ சும்மா வந்துட்டு போகிற காரியங்களால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடும். ஆனால் பாருங்களேன், ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ஒரு சிலர் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன்ல, 1,65,000 பே பண்ணுறாங்க, 1,50,000 வெறும் டியூஷன் ஃபீ மட்டும், குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அங்கே சாப்பாடு, அவங்க தங்குறது, அப்புறம் வெளியில் போகிறது வைக்கிறதுன்றப்போ எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்கும். அவ்வளோலாம் பே பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற ஒரே ஒரு காரியம், இண்டிவிஜுவல் கார் கிடையாது. நம்ம கேள்விகள்லாம் கேட்டால் பதில் சொல்ல தெரில, பதில் சொல்ல முடியல, இப்போ தெரியல. ஏன்னா ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அது இல்லை. என்ன வீர விக்னேஷ் உங்கள்கிட்ட எத்தனை நாள் வீர விக்னேஷ்னு சொல்லி சரி வெட்சன் வந்து இப்போ ஒரு அதிகபட்சம் ஒரு 2-3 மாதத்துக்குள்ள உன் பேரை எத்தனை இடம் சொல்லியிருப்பேன்? முகிலன் எத்தனை இடம் சொல்லியிருப்பேன், எவ்வளோ இடம் கேட்டிருப்பேன். அவ்வளோ தூரம் திரும்ப வனராஜாட்ட, லாவண்யாட்ட, இங்கே இருக்கக்கூடிய அகாடமியில் இருக்கக்கூடிய ஒரு பேரையாவது நான் ஒரு முறையாவது உச்சரிச்சிருப்பேன். ஒரு பேரை ஒரு முறையாவது, அந்த ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும். இது இண்டிவிஜுவல் கார், இது அட்மோஸ்ட் கார். இது இவ்வளோ இருந்துமே நம்மளால் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக முடியல. நம்ம 10ஓட 11 இருந்துட்டு வந்து நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? அதுக்கு தான் சொல்கிறேன், நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நறுக்குன்னு உட்காந்து ஒரு 3 to 6 மாதம் உட்காந்து நல்லா படிங்க. போட்டித் தேர்வு தான், ஆனால் உண்மையான போட்டிங்கிறது குறிப்பிட்ட நபர்களுக்கு தான். 70 தான் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. 700 பேர் தான் உண்மையாக படிக்கிறேன் அப்படி வச்சுங்க. 700 பேர் தான், 70 × 0, அது ஒரு 0 வச்சுங்க, ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. 700 பேர் தாங்க. அதனால தான் சொல்கிறேன், 100களில் இருந்தபோது நம்ம அகாடமியில் 20 பேர் தான் குரூப் 1 படிச்சிருப்பான், அதில் 5 பேர் செலக்ட் ஆயிடுவோம். 20 பேர் தான் படிச்சிருப்பான், 5 பேர் ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆயிடுவோம். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஏப்ரல் 5, 1964. இன்னைக்கு கூடுதல் விஷயம் நிறைய பேசிட்டோம். அப்போ 1964 என்னது? தனுஷ்கோடி அழிவு, UTI உருவானது, IDBI உருவானது, நேரு இறந்தது, கே பிளான் உருவானது, CVC உருவானது, இந்த மேரிடைம் எந்த வருஷம்? 1919 எடுக்கலாம். இப்போ INM எடுக்கலாம். 1919. சார் என்கிட்ட கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஆன்லைன், ஃப்ரம் ஆன்லைன். 1919. இதுக்கு தான் நான் சொன்னேன். யார்? சுகன்யா மட்டும்தானா? சுகன்யா பேசிட்டோம், மெய்யமை பேசிட்டோம். வேற வாயை திறக்காதவங்களா? எதுக்கு தான் அகாடமிக்கு வந்து சேர்ந்தீங்க நீங்களா? நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் என்ன கேட்டேன்? தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அகாடமியில சேரணும், எதுக்கு படிக்கணும்? இது நான் ஹார்ஷா பேசல, இது என்ன கான்சைன்ஸ்ல பேசுறேன். உங்க பேரண்ட், உங்க கணவர், அல்லது நீங்க கஷ்டப்பட்டு வேலை 3 கேட்டகரியில தான் வந்திருக்க முடியும். ஒன்று உங்க பெற்றோர் கொடுத்துருக்கணும், இல்ல உங்களுடைய கணவர் ஸ்பௌஸ் கொடுத்துருக்கணும், இல்ல நீங்க உழைச்சி கொடுத்துருக்கணும். இந்த 3க்குமே நீங்க வந்து கேள்வி, என்னடா எதுக்குடா அப்புறம் அகாடமிக்கு சேர்ந்த அப்படி நீங்களே கேட்டு பாருங்க. நான் கேட்டா கூட சுருக்குன்னு இருக்கும். என்ன சந்துரு, நான் கேட்டா கூட சுருக்குன்னு இருக்கும். எதுக்கு தான் நீ சேர்ந்த அப்படின்ற மாதிரி சுருக்குன்னு இருக்கும். நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி போய் நீங்க உங்க மிரர்ல உங்க இமேஜை பார்த்து கேளுங்க, நீ எதுக்கு அகாடமிக்கு போற? அவர் என்ன கேட்டாரு? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுங்கன்னு தானே சொல்றாரு. அப்புறம் எதுக்கு நம்ம அகாடமியில் வாயை திறக்க மாட்டோம்னா? இது இப்போ இல்லை. ஸோ தொடர்ந்து ஒரு சில அகாடமியில் கேள்வியே கேட்க மாட்டுறாங்க, மியூட் பண்ணி ஆன்லைனில் மியூட் பண்ணிடுறாங்க. எங்களை வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து ஒரு டெமோக்ராட்டிக்காக நாங்கள் பேச முடியல, டவுட்டு கேட்க முடியல அப்படின்னு அப்படி இருக்காங்க.
ஏன்னா யாராவது ஒருத்தர் பேசாங்கன்னா இந்த கிளாஸ் சரியில்லை, அந்த கிளாஸ் சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி குறை சொல்லி விட்டுருவாங்களோ, அதனால அதை பார்த்துட்டு நியூ கமர்ஸ் வரமாட்டாங்களோ. நம்ம டிரான்ஸ்பரன்சி, நம்ம ஏதாவது வீடியோ ஆடியோ எடுத்து கட் பண்ணி போட்டு விட்டுட்டோமா, இந்த எல்லாம் வாங்கி கிடக்கு, ஒன்று ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல. என்ன சொன்னாங்க, சார் உங்கள் கிளாஸ்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வீடியோலாம் எடுங்க, எல்லாம் பண்ணுங்க, அவங்கெல்லாம் ஐடியாலாம் கொடுத்தாங்க. அதுக்காக நானும் வந்து கேமரா வாங்கினேன். என்ன தம்பி, அப்பப்போ நம்ம இந்த சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது 1-2 ஃபோட்டோ அதிகம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எதுக்காக சொல்றேன்னா, அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இந்த நிஜம், இதுதான் நிஜம், நிழல் இல்லை, சும்மா ஆக்டிங் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, நிஜம். ஸோ அப்படி இருக்கிற போது பேசுங்க. 19 நான் சொல்றேன் சார், மறுபடியும் மனச்சாட்சி உள்ளவர்கள் இருங்க ப்ளீஸ். யாராவது இன்னைக்கு யாருமா யோக பிரியா சொல்லுங்க. 19 உங்களுக்கு தெரிஞ்ச ஈவெண்ட்ஸ் வந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க, நான் ரிவைஸ் பண்றேன். ஒண்ணுங்க, ரவுலெட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் 19 எஸ். ரவுலெட் அப்படின்னு சொன்னாவே இது டூரிங் தி அந்த பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். சவுண்டா இருக்குப்பா. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல யாரை வேணாலும் கைது செய்யலாம், வித்தவுட் அரெஸ்ட் வாரண்ட், யாரை வேணாலும் கைது செய்யலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதைத்தான் பிளாக் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ விசாரணையின்றி கைது செய்தல் அப்படிங்கிறதா ரவுலட் ஆக்ட். இந்த ரவுலட் ஆக்டை எதிர்த்து தான் ஜாலியன்வாலாபாக் அப்படிங்கிற ஒரு படுகொலை அப்படிலாம் நடக்குது. அந்த மாதிரி கூடுறாங்க, மக்கள் கூடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. 19 ரவுலட் ஆக்ட். இன்னொன்று ஏப்ரல் 13 ஜாலியன்வாலாபாக். ஏப்ரல் 13 ஜாலியன்வாலாபாக் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் ரீஃபார்ம்ஸ் சேம் 19 இருக்கு. மாண்டேகு ஜேம்ஸ்போர்ட் ரீஃபார்ம்ஸ். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இந்த பாரிஸ் ட்ரீட்டி. பாரிஸா வெர்சைல்ஸா? முதல் உலகப்போரை முடிவுக்கு கொண்டு வந்த ட்ரீட்டி அது. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தானது. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தானது 19. வேற எதுவும் தெரியுமாமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கிலாஃபத் மூவ்மெண்ட் ஸ்டார்டட். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்டட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 19 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 19 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஹரிகிருஷ்ணன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றியாப்பா? எஸ் சார். நிகில் கிளாஸ் அட்டெண்ட் பண்றியாப்பா? கிருஷ்ணன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றியாப்பா? எஸ் சார். அஸ்வின் கிளாஸ் அட்டெண்ட் பண்றியாப்பா? தர்மலிங்கம் கிளாஸ் அட்டெண்ட் பண்றியாப்பா? எஸ் சார். தர்மலிங்கம் இன்னைக்கு ஆன்லைன்ல பெர்மிஷன் கேட்டீங்களாப்பா? சொல்ல தரல, பதில் வரல. நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நீ மீட் பண்ணிக்கப்பா. நான் உங்களை வந்து வழி நடத்துறேன், வழிகாட்டுறேன். நீ மீட் பண்ணுப்பா ப்ளீஸ். நீ மீட் பண்ணிக்கோ. என்ன சொல்ல வரேன்னா, ஆஃப்டர் கெட்டிங் கவர்மெண்ட் ஜாப், இது நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க, ஓகே, நல்ல விஷயம் தான். பட் என்னன்னா, இது வந்து இப்போ தெரியாது, உங்களுக்கு அடுத்து வந்து உங்களை ஒருமையில் பேசுவாங்க ஆஃபீஸர்ஸ். நீனே ஒழுங்காக வரல, நீ வந்து எப்படி இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்குன்னு வச்சுங்களேன், நீனேன்னு வாங்க அந்த ஆஃபீஸர்ஸ். நீனே ஆஃபீஸுக்கு 10 மணிக்கு வர, அப்புறம் நீ எப்படி மற்றவங்கள நீங்கள் வாட்ச் பண்ணணும்? நீ பாருங்க, விசிட் பண்ணுற கலெக்டர்லாம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துல யாருமா டிஆர்ஓ இங்கே வா, இப்படி தான் சொல்கிறாங்க அந்த கலெக்டர். யாருமா டிஆர்ஓ இங்கே வா, நீ தான் விஓவா, இங்கே பாரு. இந்த வீட்டில் ஏதாவது இந்த வீட்டில் யாராவது குடியிருக்கிற மாதிரி இருக்கான்னு பாரு. ஆனால் பட்டா கேட்குறாங்க. குடியிருக்கிற மாதிரி பாரு. ஏன்னா வீட்டை வந்து 2-3 வீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே பட்டா வைக்கிறது. குடியிருக்கிற வீட்டுக்கு தானே கொடுக்கணும், சோறாக்குற வீட்டுக்கு தானே கொடுக்கணும், படுத்து இருக்கிற வீட்டுக்கு தானே கொடுக்கணும். இப்படி ஒருமையில பேசுவாங்க. இப்போ தெரியாது, நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது. என்ன பெர்மிஷன் இல்லாமல் லீவ் எடுக்கிறது, வாயை திறக்கிறது கிடையாது. முதல்ல அரசு வேலைக்கே போக மாட்டோம்ல, அப்புறம் என்ன? இந்த மாதிரி இரகுலாரிட்டி இருக்கிறவங்க என்ன எதுக்கு போக மாட்டாங்க? அரசு வேலைக்கே போக மாட்டாங்க. நான் பர்டிகுலர் நபரை சொல்லலை, எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாருக்குமே சொல்றேன். இந்த ஏதோ தம்பிகிட்ட பேசிட்டு நான் சொல்றதுனால தம்பிக்கு வச்சக்கூடாது. எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாருமே இப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய வித்தவுட் பெர்மிஷன், அப்படியே பெர்மிஷன் கேட்டாலுமே சரியா கேட்கறது இல்லை, அந்த புரோட்டோகால்ல கேட்கறது இல்லை. சரியா? பெர்மிஷன் கேட்டாலும் புரோட்டோகால்ல கேட்கறது இல்லை, வைக்கிறது இல்லை அப்படின்றத புரிஞ்சுங்க, வச்சுங்க. ஸோ இப்போ 19 யாருமா? மெய்யமே சொல்லுங்க. ஸ்பானிஷ் ஃப்ளூ, எக்ஸாக்ட்லி கரெக்ட். 19 ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற காய்ச்சல் உலகம் எங்களும் பரவிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸ்பானிஷ் ஃப்ளூ காய்ச்சல்
அப்படிங்கிற நிமோனியா அப்படின்றத சொல்லுவோம், ஃப்ளூ அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அது பரவச்சு. ஸோ 19 இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே த மெய்டன் வாயேஜ் ஆஃப் எஸ்எஸ் லாயல்ட்டி ஆன் April 5, 19 அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மேரிடைம் டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற பார்க்குறோம். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நிறைய பேசலாம். ஸோ இன்னைக்கு உண்டான கிளாஸில் ஸோ இன்னைக்கு டேட்டு 5ஆம் தேதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். 5ஆம் தேதி பேப்பரில் என்ன முக்கியமான நிகழ்வுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு இன்னைக்கு சரியாக இரவு 7 மணிக்கு லாவண்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியில் மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்ட் 5, ஆர்டிகல் 52 151 வரைக்கும் வரிசையாக 152 51. ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர்ஸ், பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு அப்புறம் நமக்கு கேக், இது பூரா. ஸோ படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் கேளுங்க. என்ன முகில நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடக்கூடாது. ஸோ நமக்கு அதை கேட்கப்படக்கூடிய 25 கொஸ்டின்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின் வந்துட்டா நீங்க பெரிய ஆள். பாலிட்டில இருந்து கேட்கக்கூடியது சும்மா கேட்டு வைங்க. சம்திங் இஸ் பெட்டர் தன் நதிங். சும்மா கேட்டு வைங்க. தெரியுதோ தெரியல படிச்சவங்க ரீகால் பண்ணுங்க, படிக்காதவங்க ஓ இப்படிலாம் படிக்கணுமா, ஓ இந்த அக்காங்களே அப்படி சொல்றாங்களே, ஆன்சர் பண்றாங்களே, நம்மளும் இப்படிதான் வரணும், நம்ம காம்படிட்டர் தானே. இது ஒரு ரேண்டம் சாம்பிளே. நம்ம கிட்ட ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா, தென்றலை இஸ்லாம்ல 100 பேர் படிக்கிறாங்கன்னா, அப்ப 100 பேருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா 1000ல் எப்படி இருப்போம், லட்சத்தில் எப்படி இருப்போம், அப்படி பண்ணலாம். இந்த புவனேஸ்வரி அக்கா வெறும் 16வது ரேங்க் அடிச்சாங்கல்ல, சொன்னாங்கல்ல 16வது ரேங்க் அடிச்சாங்கல்ல, நம்ம அகாடமியில் படிச்சவங்க தானே. இந்த 8வது ரேங்க் இதுல விஓல ஸ்டேட் ரேங்க் 8வது ரேங்க் கொடுத்தோம்ல. இளையராஜா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்றாருல, ஸ்டேட் ரேங்க் 8th ரேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆல் இண்டியா ரேங்க் 1 கொடுத்தோம்ல, பூமிநாதன் சார் ஆல் இண்டியா ரேங்க் 1. சரியா? ஸோ 56 விமல் பிரான்சிஸ் எஸ்எஸ்சில நேஷனல் டாப்பர் 56வது ரேங்க் கொடுத்தோம்ல. அதான் சொல்றது, டாப்பரா வரும். அவர் எய்ம் ஷுட் பி ஹை டாப்பர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. படிங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க, நல்லா ஆன்சர் பண்ணுங்க. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. அதான் முக்கியம். வாயை திறக்காம இருக்காதீங்க. வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா ஒன்றும் ஆகாது. படிக்கணும், ஜெயிக்கணும். அதனால தான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறோம். ஸ்ரீதேவி அதில் தான் வந்திருக்கணும். தேஷ்முகி திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கோம். தம்பி வனராஜா திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறார். கௌதம்ராஜ் மதுரையிலேருந்து வந்திருக்கிறீங்க. ராமநாதபுரத்துலேருந்து தம்பி வந்திருக்கிறீங்க. ராமநாதபுரத்துலேருந்து தம்பி நீங்களும் வந்திருக்கிறீங்க இல்லையா? ஸோ எல்லாருமே ஆன்லைனில் படிக்கக்கூடியவங்க அவ்வளோ பேர். ஆன்லைனில் எவ்வளோ பேர் படிக்கிறீங்க, எந்தெந்த ஊர்லேருந்தோ படிக்கிறீங்க. ஸோ ஜெயிக்கணும்னு வந்திருக்கிறீங்க, ஜெயிச்சிடுங்க. இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கும்போது பார்த்துக்கங்க. ஸோ போக்சோ வழக்குகளை விசாரிக்க 14 சிறப்பு நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்கா, எழுதி வச்சுங்க. 14 ஸ்பெஷல் கோர்ட்ஸ் டு என்கொயர் போக்சோ அப்படிங்கிறது. யார் சொல்லுவோம் ஆன்லைன்ல? போக்சோ ஆக்ட் எந்த வருஷம்? நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். எக்ஸாக்ட்லி கரெக்ட், 2012. போக்சோ அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. போக்சோ 2012. ஸோ சிறுமியர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் தொந்தரவு செஞ்சா தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் இந்த போக்சோ ஆக்ட்ல. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். போச்சம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் பார்த்தோம், என்சிசி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆசிரியர்கள் பார்த்தோம். பிரைவேட் ஸ்கூலு பிடி மாஸ்டர்ஸ் பார்த்தோம். வேலையே பயிரை மேய்வது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாணவர்கள் அதுக்கு தான் சொல்றது. ஒரு ஸ்திரீய நீ இச்சையோட பார்த்துட்டாவே விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு அந்த உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அப்படி இருந்தா நமக்கு எப்படி இச்சை வரும்? என்ன தம்பி? வரவே கூடாது. ரொம்ப ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் அவசியம். எந்த ஒரு போட்டித் தேர்வுகளில் நீங்க ஜெயிக்கிறதா இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் அவசியம். அதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். போக்சோ வழக்குகளை விசாரிப்பதற்கு 14 சிறப்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. 14 மனராஜா உனக்கு தெரிஞ்சதை அசோசியேட் பண்ணப்பா. 14 தம்பி கேட்கல வனராஜா. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அசோசியேட் பண்றாரு பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளில் ரைட் டு ஈக்குவாலிட்டியில் ஆர்டிகல் 14 தான் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாரும் சமம். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். லாவண்யா 14. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய முதல் அந்த மாதிரி சுதந்திர இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர், இந்திய அரசியலமைப்பினுடைய சிற்பி. சரியா? இந்திய அரசியலமைப்புடைய சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் April 14 பிறந்திருக்கிறார். அப்படிங்கிறது 14 மேஜர் பேங்க்ஸ் 14 மேஜர் பேங்க்ஸ் were nationalized first time in India. இந்தியாவில் 14 மிகப்பெரிய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. சரியா? அந்த மாதிரி 14 வங்கிகள் அப்படிங்கிறது 1969 14 வங்கிகள். ஸ்ரீதேவி ஏதாவது 14? எக்ஸாக்ட்லி கரெக்ட். அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய பெற்றோருக்கு 14வது குழந்தை. அசோசியேட் பண்ண முடியும் பாருங்க. இதுதான் சமயோகித புத்தி.
14ன்னு ஒரு வருது, 14 சிறப்பு நீதிமன்றங்கள். அப்ப நம்மளால எவ்வளவு 14 நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? 14 அசோசியேட் பண்ண முடியும். சொல்லலாம் சஞ்சனா. புல்வாமா அட்டாக் ஏப்ரல் 14 அப்படி சொல்றோம். அது வந்து பிப்ரவரி 14. எஸ், ஏப்ரல்ல பிப்ரவரி 14. பிப்ரவரி 14 அப்படிங்கிறது வந்து 14 வந்துருச்சா? லோக்பால் 2014 அப்புறம் 19 14 2014 போலாம். சரி, ஓகே, பரவாயில்ல, எடுத்துக்கலாம். நவம்பர் 14 எக்ஸாக்ட்லி கரெக்ட். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே இன் இந்தியா. பாத்தீங்களா, எடுக்கிற பாருங்க. ஒவ்வொருத்தரும் இப்படிதான் யோசிக்கணும். திங்க் டேங்க், இதுக்கு பேரு திங்க் டேங்க். வந்துட்டாங்க பாருங்க. நீங்க 2014 சொன்னதுனால அவங்க 1914 வந்துட்டாங்க. வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பிகின்ஸ் 1914 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பிகின்ஸ் அப்படிங்கிறது. சரியா? 14 அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருப்பாங்க. வேற யாரோ பேசுறீங்க? 14 மாநிலங்கள் எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1956 நவம்பர் 1 14 வங்கிகள் அப்படிங்கிறது மொழி வாரியாக உருவாக்கப்பட்ட முதல் மொழிகளும் 14 தான். மொழிகளும் 14 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அப்புறம் தான் 15வது மொழி சிந்தி, அதுக்கப்புறம் 16 17 18 சொல்லிட்டு கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி, அப்புறம் 19 20 21 22 பொடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பருங்க. இப்படிதான் கிளாஸ். இப்படி நீங்க ஆக்டிவ் சூப்பருங்க. 14th ஸ்டேட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். அருணாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறது 14வது மாநிலமாக உதயமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சூப்பருங்க. 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் கட்டாய கல்வி. 14 அப்படிங்க, இதுதான் வகுப்பு, இதுதான் இன்டலெக்சுவல். இங்க பாருங்க, இதுல எத்தனை சப்ஜெக்ட் யாரோ சொல்றீங்க? சூப்பருங்க. நம்ம முகத்துல இருக்கக்கூடிய எலும்புகளின் எண்ணிக்கை 14ங்க. ஃபேசியல் போன்ஸ் 14 அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். முகத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 14. இன்னும் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சவங்க லிட்டரேச்சரா சொல்லலாம். ஐடியாவும் கொடுத்துட்டேன். சானட் அப்படின்னு சொன்னாவே 14 லைன்ஸ் வேர்சஸ். 14 லைன்ஸ் வேர்சஸ். அப்ப சானட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 14 லைன்ஸ் சானட் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். 14 லைன்ஸ் சானட். ஓகே, நிறைய பேசிட்டோம். ஒரு 10-15க்கு மேல வந்துருச்சு பாருங்க. 14 சிறப்பு நீதிமன்றங்கள். ஸோ போக்சோ 2012 ரகுபதி அவர்கள் நம்ம சட்டத்துறை அமைச்சர், திருமயம் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது முதல் பக்க செய்தியில முதல் செய்தியா இருக்கு. நாடாளுமன்றத்தில் வக்பு மசோதா நிறைவேற்றம். மாநிலங்களவையில் ஆதரவு எழுதுங்க. நம்ம அங்கே பார்த்தோம், மக்களவையில 288 ஆதரவுன்னு பார்த்தோம். லோக்சபால, இங்க ராஜ்யசபால 128. இது மெயின் டாபிக். அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல இது மெயின் டாபிக். கண்டிப்பா கேட்பாங்க. வக்பு மசோதா நிறைவேற்றம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வக்பு மசோதா நிறைவேற்றம். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இட் வில் பி ஆஸ்க்டு இன் மெயின்ஸ் ஆல்சோ. இன்டர்வியூலையும் கேட்பாங்க. வக்போர்டு நான் எம்காம் வந்து வக்போர்டு காலேஜில் தான் படித்தேன். வக்போர்டு சொல்லி வக்போர்டு காலேஜில் தான் படித்தேன். சரியா? மதுரையில் இருக்கக்கூடிய KK நகரில் இருக்கக்கூடிய எம்காமும் அங்கே தான் படித்தேன், எம்ஃபில் அங்கே தான் படித்தேன். நேரடியாக படித்தேன். வக்போர்டு காலேஜ், வக்பு வாரிய கல்லூரி, அங்கே தான் நான் படித்தேன் எம்காம். ஸோ நாடாளுமன்றத்தில் வக்பு மசோதா நிறைவேற்றம். மாநிலங்களவையில் ஆதரவு. ராஜ்யசபால 128, எதிர்ப்பு 95. கூட்டுங்க. 128 95. குயிக், வேகமா கூட்டுங்க. கூட்டினவங்க ஆன்சரை சொல்லுங்க. 223 223 223. ஆனா 245 மெம்பர்ஸ் 245 245 மெம்பர்ஸ் இருப்பாங்க ராஜ்யசபால. அப்ப 223 தான். அப்ப எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணல? கழிச்சிருங்க. 22 பேர். மக்களவையில் எத்தனை பேர்? 24 23. சாரி, அங்க 23 இங்க 22. ஓட்டு போடாதவங்க அங்க 23 பேர் ஓட்டு போடல லோக்சபால. ராஜ்யசபால 22 பேர் ஓட்டு போடல. அங்க 545, இங்க 240, அங்க 543, இங்க 245 அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வக்பு மசோதா நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வக்பு மசோதா நிறைவேற்றம். ஸோ வங்கதேச இந்துக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். முகமது யூனுசுடன் பிரதமர் மோடி வலியுறுத்தல். எழுதி வச்சுங்க. அவர் தான் இங்க பங்களாதேஷ் அப்படிங்கிறது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய தலைவர், இப்ப இருக்கக்கூடிய தலைவர். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் மட்டும் சொல்லக்கூடாது, இன்ஸ்டெட் ஆஃப். சரி, ஆன் பிஹாஃப் ஆஃப்னா என்ன, இன்ஸ்டெட் ஆஃப்னா என்ன? ஸ்ரீவத்சன் அவருக்கு பதிலாக. ஆன் பிஹாஃப் ஆஃப்னா அவர் சார்பாக. ஆன் பிஹாஃப்னா அவர் சார்பாக பயன்படுத்தக்கூடாது. சரியா? இன்ஸ்டெட் ஆஃப் யாருக்கு இன்ஸ்டெட் ஆஃப்? லாவண்யா, ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா யாரு? முன்னாள்
பிரதமர் எந்த நாட்டுக்கு? பங்களாதேஷ். பங்களாதேஷ் அப்படிங்கிறது வந்து லிபரேஷன் ஆனது எப்ப? 1971 ஃப்ரம் பாகிஸ்தான். ஆபரேஷன் விஜய். ஆபரேஷன் விஜய். அப்ப வங்கதேச இந்துக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இங்கே பாருங்க, இந்துக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். மனுஷனே பார்க்க மாட்டான். அல்லது பாதிக்கப்படக்கூடிய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அது என்ன? இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள். இது தவறு, இது தவறு. ஒரு அடையாளப்படுத்தப்படுறது, மனுஷன் அடையாளப்படுத்தக்கூடாது. அடையாளம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாம் பார்த்தா வங்கதேச இந்துக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். முகமது யூனுஸ் என்ன வங்கி ஆரம்பிச்சார்? கிராமீன் வங்கி. கிராமீன் வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1984. 1984. இந்திரா காந்தி இறந்தது 1984 அப்படிங்கிறது. ஸோ இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது 2006. யாருக்கு? முகமது யூனுஸ். ஏப்ரல் 9 நீட் விலக்கு மசோதா நிராகரிப்பு. ஸோ சொல்லியிருக்கிறாங்க, நீட் மசோதா ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் தீர்மானம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாடு தமிழகத்தில் எங்கு நடைபெற்றது? மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்றது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த இதில் நம்ம அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்துட்டே வாங்க, எப்படி ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம தயாராகிறோம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸை எப்படி போட்டித் தேர்வாக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவசியம். கச்சத்தீவு, இது மெயின்ஸ் டாபிக். கச்சத்தீவுங்கிறது மெயின்ஸுக்கு முக்கியமாக கேட்பாங்க. கச்சத்தீவுன்னு அடிக்கடி இந்த தேர்தல் நேரங்களில் அதிகமாக உச்சரிக்கப்படும். கச்சத்தீவு மீட்பு, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். கச்சத்தீவு மீட்பு தீர்மானங்கள் தீர்வாகாது, தீர்மானம் மட்டும் தீர்வாகாது. அப்ப என்ன சொல்றாரு இவரு? இந்தியா இலங்கை இடையிலான பேச்சுவார்த்தை மூலம் கச்சத்தீவை மீட்பது அல்லது குத்தகைக்கு எடுப்பது போன்ற தீர்வுகள் முன்மொழியப்பட்டாலும் இலங்கை அரசு அதை ஏற்க வேண்டும். தற்போதைய அரசியல் சூழலில் இலங்கை அரசு இதற்கு சம்மதிக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இலங்கை இன்னைக்கு பிரதமர் போகிறார். ஸோ பிரதமர் போகும்போது ஸோ அந்த மாதிரி இருக்க நீரு பூத்த நெருப்பு. இங்க பாருங்க, சூப்பர். இதெல்லாம் கேட்பாங்க, நீரு பூத்த நெருப்பு தமிழ்ல கேட்பாங்க. அதனால நீரு பூத்த நெருப்பு. இரண்டாவது கட்டமாக 400 நாட்கள் நீடித்த விவசாயிகளின் போராட்டம். எழுதி வச்சு 400 நாட்கள். மெயின்ஸுக்கு கேட்ட கொஸ்டின், கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின்ஸ். சரியா? லக்கிம்பூர் அப்படிங்கிற பிரச்சனை பற்றி எழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் யூபிஎஸ்சிலையும். லக்கிம்பூர் பிரச்சனை, உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர்ல. ஸோ விவசாயிகள் போராடி கொண்டிருந்த அந்த சூழல்ல ஒரு பாஜக எம்பியினுடைய மினிஸ்டருடைய பையன் காரை எடுத்துட்டு போய் அந்த விவசாயிகள் மீது ஏற்றி கொண்ட வழக்கு. அதான் லக்கிம்பூர் பிரச்சனை. அப்ப லக்கிம்பூர் எத்தனை நாள் நீடிச்சிச்சு? 400 நாட்கள். 400 நாட்கள் நீடித்த விவசாயிகளின் போராட்டம் தோல்வி முகத்தில் இருக்கிறது. இனி இருதரப்பு பேச்சுவார்த்தை எந்த திசையை நோக்கி செல்லும் என்பதோடு விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேறுமா என்கிற கேள்வி. இது மெயின்ஸ் டாபிக். ஸோ டுடே ஒன்லி ஸோ ஐ ஹாவ் கிவன் 3 இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ் டாபிக். ஒன்று வந்து கச்சத்தீவு, ரெண்டாவது வக்பு வாரிய மசோதா நிறைவேற்றம், மூன்றாவது அப்படிங்கிறது இந்த விவசாயிகளுடைய போராட்டம் இந்தியாவில், நான்காவது மணிப்பூர் பிரச்சனை. தமிழக இந்தியாவை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மணிப்பூர் பிரச்சனை அப்படிங்கலாம் பார்க்கணும். ஸோ இதில் பாருங்க, பஞ்சாப் ஹரியானா எல்லையான கனௌரி ஷம்பு எல்லையில் முகாமிட்டு இருந்த விவசாயிகள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்த கட்டுரை நல்லா படிச்சு வச்சுக்கணும். இது மெயின்ஸுக்கு முக்கியமான. அரசு பள்ளிகளில் சேர்க்கை குறைவு அப்படின்னு சொல்லி கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. சரி, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அரசு பள்ளியில் நிறைய சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இப்போ அதிகமாக சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இலங்கை அதிபருடன் பிரதமர் மோடி இன்று சந்திப்பு. எழுதி வச்சுக்க, இது முக்கியமான நிகழ்வு. இன்னைக்கு உண்டான நிகழ்வுல யாருங்க அந்த இலங்கை அதிபர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு? அனுகுமார திசாந்த நாயக்க. பீம்ஸ்டெக் மாநாடு எங்கு நடைபெற்றது? தாய்லாந்து. பீம்ஸ்டெக் மாநாடு எங்க நடந்தது? தாய்லாந்து. தாய்லாந்துடன் இந்தியா எத்தனை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது? 5. எத்தனை ஒப்பந்தங்கள்? 5 ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அந்தமாக இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல். 2 என்னமா? லோத்தல் அப்படிங்கிற குஜராத்ல. எஸ், லோத்தல்ங்கிற துறைமுகம் இந்தியாவிலே மிக பழமையான துறைமுக நகரம் இது. லோத்தல் அப்படிங்கறது ஞாபகம். பீம்ஸ்டெக் நாடுகளிடையே ஒத்துழைப்பை ஊக்குவிக்க 21 முன்மொழிவுகள் பிரதமர் மோடி பரிந்துரை. நேபாள பிரதமருடன் பிரதமர் சந்திப்பு. எழுதிச்சுங்க. நேபாளத்தினுடைய பிரதமர் யார்? தற்போதைய பிரதமர் அப்படிங்கிறது சர்மா ஒலி அப்படிங்கறத நேபாளத்தினுடைய பிரதமர். இந்துக்களினுடைய பூர்வீக நாடுன்னு கேட்டா நேபாள். புத்தர் பிறந்த ஊரு நேபாள். நேபாளம் கபிலவஸ்து லும்பினிங்கிற ஊர்ல நேபாள். எவரெஸ்ட் சிகரம் இருக்கக்கூடிய நாடு நேபாள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். எவரெஸ்ட் சிகரத்துக்கு நேபாள்ல பேரு ஷாகர் மாதா அப்படிங்கிற. சாகர் மாலா ப்ராஜெக்ட் எதோடு தொடர்புடையது?
துறைமுகங்களை வலுப்படுத்துதல், ஹார்பர்ஸோட ஸ்ட்ரென்த் பண்றது, அந்த மாதிரி இருக்கிறது. எஸ்சி எஸ்டி பிரிவு நீதிபதிகளின் எண்ணிக்கை விவரம் என்ன? மக்களவையில் கனிமொழி கேள்வி. எவ்வளவு பேர்ப்பா எஸ்சி எஸ்டியில் இருக்கிறாங்க? ஏன் எஸ்சி எஸ்டிக்கு போயிட்டீங்க? ஓபிசிக்கே நீங்க கேட்டு பாருங்க. ஓபிசியில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க. ஓபிசியோட முதல்வர்கள் எண்ணிக்கை கேட்டு பாருங்க. ஓபிசியோட பிரதமர்கள் எண்ணிக்கை கேட்டு பாருங்க. எஸ்சி எஸ்டிக்கு போயிட்டீங்க நீங்க. ஏதோ எஸ்சி எஸ்டி இருக்கக்கூடாது. ஓபிசியை நீங்க கேட்டு பாருங்க. இது வரைக்கும் எத்தனை பிரதமர் ஓபிசியில் வந்திருக்கிறாரு கேட்டு பாருங்க. பிரதமர் ஒரே ஒரு ஆள், நரேந்திர மோடி. இது வரைக்கும் 1950 52 தேர்தல், இது வரைக்கும் 2025 வரை இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். ஓவைசி கேட்டார்ல, எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? எத்தனை பெண்கள்? அப்புறம் தான் முஸ்லீம். எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? இது தாய்நாடுன்னு சொல்றீங்கல்ல, தாய்நாடுன்னு சொல்றீங்கல்ல, எத்தனை பெண்கள் அமைச்சர்களா இருக்கிறாங்க? எத்தனை பெண்கள் எம்பிக்களா இருக்கிறாங்க? நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தில் 234 எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்களா இருக்கிறாங்க? பேசுற புரியுதா புரியல? உள்ளாட்சி தேர்தலில் தான் 50% இருக்கணும், 33% இருக்கணும், போட்டி போட்டுக்கிட்டு சரி அது மாண்டேட்டரி கட்டாயன்றனால இருக்கிறாங்க. இதை கட்டாயப்படுத்தும், கம்பல்சரி இருக்கணும். அட்லீஸ்ட் 543 பேர்ல 253 50% பெண்களா இருக்கணும். அப்படி வச்சுக்கணும், சட்டம் வச்சுக்கணும். அப்பதாங்க நல்ல விஷயம், பாசிட்டிவிட்டி. ஸோ எல்லாமே வரும், உண்மையானது வரும். ஸோ ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படித்தவனாகிறான், ஒரு பெண் படித்தால் சமுதாயமே அப்படிங்கிற எஸ்சி எஸ்டி பிரிவுகள் நீதிபதிகள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமானது இந்த நினைவு சின்னங்களில் அதிக வருவாய் ஈட்டுவது தாஜ்மஹால். எழுதி வச்சுங்க. நினைவு சின்னங்களில், மொனுமெண்ட்ஸ்ல, இது டூரிஸ்ட்ல கிடையாது, மொனுமெண்ட்ஸ்ல. அதாவது நினைவு சின்னங்களில் அப்படிங்கிறது அதிக வருவாய் ஈட்டுவதாக எந்த அந்த நினைவு சின்னம் தற்போது மத்திய அரசு தகவல் அளித்தது அப்படின்னு கேட்டா தாஜ்மஹால். தாஜ்மஹால் கட்டியவர் யாரு? ஷாஜஹான். யாருக்காக கட்டினாரு? மும்தாஜுக்காக. சரியா? அது கல்லறை. அது என்னது? கல்லறை. கல்லறை தான் தாஜ்மஹால். கோவிலா? கல்லறை அவங்களுடைய அந்த இருக்கிற தாஜ்மஹால் அப்படிங்கிறது. இன்னும் இந்த தாஜ்மஹாலும் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஏதாவது ஒரு கோவில் மேபி வரலாம் இன் ஃபியூச்சர். நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாபர் உடைய கல்லறை அப்படிங்கிறது இப்போ யாரோட கோவிலா மாறிடுச்சு? பலராமருடைய கோவிலா மாறிடுச்சு. சரியா? அதே மாதிரி ஞானவாபி மசூதி அப்படிங்கிறது இன்னைக்கு சர்ச்சையா இருக்கு. அது சட்டம் பார்த்துட்டே இருந்தோமா? கோவில்கள் அப்படிங்கிறது என்னப்பா? காசி அந்த இருக்கிறது. ஸோ உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமனம் அரசமைப்பு சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. மக்களவையில் மத்திய அரசு தகவல். அப்படித்தானே பண்ணணும். நம்ம புதுசாக சொல்றாங்க உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். ஸோ உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அப்படிங்கிறதுக்கும் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள்ன்றதுக்கும் பரிந்துரைக்கக்கூடிய குழுவுக்கு பெயர் என்ன? கொலிஜியம். எந்த ஆண்டு? 1993. NHRC எந்த வருஷம்? 1993. SHRC எந்த வருஷம்? 1993 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யார் இப்ப பதவியில தூக்குறார்? பார்லிமெண்ட். ஸ்பெஷல் ரெசல்யூஷன், இம்பீச்மெண்ட், இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்காவில் இருந்து 682 இந்தியர்கள் நாடு கடத்தல் வக்பு மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் மஜ்லிஸ் கட்சி வழக்கு. வான் இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி. எழுதி வச்சுங்க. ஏவுகணை மிசில் சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர்ட். மிசிலோட நாயகன் யாரு? APJ அப்துல் கலாம். ஒடிசாவில் எழுதி வச்சுங்க. DRDO இருந்து. DRDO யார் சொல்ற? எக்ஸ்பான்ஷன். வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் DRDO? Defense Research and Development Organization. DRDO. நம்ம அகாடமியில படிச்ச மிஸ்டர் பூமிநாதன் சார் DRDO கொச்சின்ல வேலை பார்க்கிறார். நம்ம கேரளாவில் வேலை பார்க்கிறார். கொச்சின் நம்ம அகாடமியில இருந்து பாஸ் ஆனவர். DRDO ஒர்க் பண்றார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அமைப்பு DRDO இந்திய ராணுவம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட தரையிலிருந்து வானிலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் ஏவுகணை. சரியா? எர்த் டு ஏர் டு ஏர் இல்லது, எர்த்து தரையிலிருந்து, லேண்ட் அதான் எர்த்து. ஒரு லேண்ட் டு ஏர். லேண்ட் டு ஏர் அப்படிங்கிற அளிக்கக்கூடிய இந்த ஒடிசாவில் இதை டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. வானில் உயர் வேகத்தில் செல்லும் இலக்குகளை தாக்கி அளிக்கும் 4 வகையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தரையிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை வானில் குறுகிய தூரம், நீண்ட தூரம், உயரமான மற்றும் குறைந்த 4 ஷார்ட், லாங்கு, ஹைட்டு, சரியா அந்த இருக்கிறது. அப்புறம் லோ ஹைட், குறைந்த உயரத்தில். இந்த மாதிரி 4 விதமான பரிசோதனை. நீளம், லாங்கு, ஷார்ட், ஹைட்டு, லோ ஹைட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 விதமான சோதனை எடுத்திருக்கிறாங்க. ராஜ்நாத் சிங் இதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார். ஹூ இஸ் ஹி?
டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ராஜ்நாத் சிங் வந்து என்னது? டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு என்ன கிளாஸ் கட்டாம போயிட்டு இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. கிளாஸ்ல இருக்கீங்களா? ஆன்லைன்ல இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துட்டு இருக்கு, எனக்கே தெரியல. கட்டாம போயிட்டு இருக்கு. சொன்ன உடனே கட்டாம பாரு, கேட்டுருச்சு பாருங்க. இந்த மாதிரி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு எழுதி வச்சுங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர். அப்ப நாடாளுமன்றத்திலேயே அதிக நாட்கள் நடக்கக்கூடிய கூட்டத்தொடர் எது? பட்ஜெட் கூட்டத்தொடர். பட்ஜெட். சோ வருஷத்துக்கு எத்தனை முறை கூடணும்? 3 முறை கூடணும். எத்தனை முறை கூட்டப்படும்? 2 முறை கூட்டப்படணும். சரியா? அதிகமா நடக்கிறது பட்ஜெட். BMW ஞாபகம் வச்சு சொன்னேன். எப்படி சந்துரு? BMW பட்ஜெட், மான்சூன், வின்டர். அப்ப பட்ஜெட்னா பிக், அதிகமா நடக்கிறது. மான்சூன்னா மீடியமா நடக்கிறது. வின்டர்னா வீக், குறைஞ்ச நாள் நடக்கிறது. இதுல கேள்வி பாருங்க, இப்படிலாம் கேட்கலாம். ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு கூட்டத்துக்கு எத்தனை நாள் காலதாமதம் ஆகக்கூடாது? 6 மாசத்துக்கு மேல காலதாமதம் ஆகக்கூடாது. லாவணி அந்த கொஸ்டின்லாம் கேட்கணும். ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்குள்ள வருது. அதே மாதிரி ஒரு கூட்டத்தில் மினிமம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளவு இருந்தால் தான் கூட்டமே நடத்தப்படணும். 10% ஆஃப் தி பாப்புலேஷன், அதான் குவாரம். 543 பேர்னா 54 பேராவது இருக்கணும், அட்லீஸ்ட் 54. அங்க 245 பேர்னா அட்லீஸ்ட் 25 பேராவது இருக்கணும், 24 பேராவது இருக்கணும். இதுதான் குவாரம் அப்படிங்கிறது. எத்தனை மணிக்கு கூடும்? 11 மணிக்கு கூடும். முடிக்கப்படுற டைம் இருக்கா? முடிக்கப்படுறதுக்கு டைம் இல்லை. எத்தனை வகையான கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? 3 வகையான கொஸ்டின்ஸ் கிடைக்கலாம். ஸ்டார்டு, அன்ஸ்டார்டு, ஷார்ட் நோட்டீஸ். ஸ்டார்டுல ஓரல் கொஸ்டின் தான், ஓரல் ஆன்சர் தான். அன்ஸ்டார்டுல ரிட்டன் கொஸ்டின், ரிட்டன் ஆன்சர். அடிஷனல் கொஸ்டின் கேட்க முடியாது, ஆனா ஓரல்ல கேட்கலாம். ஷார்ட் நோட்டீஸ்ங்கிறது எத்தனை நாளைக்கு முன்பாக? 10 days பிஃபோர். இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் பார்லிமெண்ட்ல முக்கியமானது. 79 இருந்து 122 வரைக்கும். 100 அப்படிங்கிறது காஸ்டிங் ஓட்டு இல்லையா? 108ன்றது ஜாயிண்ட் சிட்டிங். 108ன்றது என்னது? ஜாயிண்ட் சிட்டிங். அப்ப 110ன்றது மணி பில். 112ங்கிறது பட்ஜெட். 112 பட்ஜெட். 117ன்றது நல்லா பேசுங்க, ஃபினான்ஸ் பில். அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஃபினான்ஸ் பில். நிதி மசோதா, பண மசோதா அப்படிங்கறத யாரு சான்று அளிப்பவர்? சர்டிபிகேட் இஸ் given by லோக்சபா ஸ்பீக்கர். the final authorization by president of India. எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? பட்ஜெட். ஒரே ஒரு லைன் தான் வந்துச்சு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தோட நிறைவு. இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. சோனியாவுக்கு ஓம் பிர்லா கண்டனம். ஓம் பிர்லா யாரு? ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. எத்தனையாவது முறையா ஸ்பீக்கரா இருக்காரு? 2வது முறையா ஸ்பீக்கரா இருக்கிறார். எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ராஜஸ்தான்ல. எந்த தொகுதியிலிருந்து? கோட்டாங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுதான் ரீகால், இதுதான் ரிவைஸ். மும்பையை வென்றது லக்னோ. மும்பை அணியை வென்றது லக்னோன்னு போடணும். அதனால மும்பையை வென்றது லக்னோ என்ன அப்படின்னு சொன்னா, இது என்ன ஆகுபெயர்? இடவாகுபெயர். என்ன ஆகுபெயர்? இட ஆகுபெயர். சரியா? இட ஆகுபெயர். காரைக்குடி வென்றது அப்படின்னு சொன்னா காரைக்குடி மக்கள் அல்லது காரைக்குடி டீம் வென்றது, அதான் ஆகுபெயர். ஆகுபெயர் எத்தனை ஏற்படும்? 16 வகையான ஆகுபெயர் இருக்கு. 16 வகையான ஆகுபெயர் இருக்கு. முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. மும்பையை வென்றது லக்னோ. அது எளிமையாக இல்ல கடுமையாக பார்த்துங்க. ரியல் மேட்ரிட் பரிசு தொகை 1316 கோடி. ரியல் மேட்ரிட் என்னங்க? அது ரியல் மேட்ரிட் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டி. எழுதி வச்சுங்க. ஜெனீவால நடந்துட்டு இருக்குது சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியின் நடப்பு சாம்பியனாக இருக்கும் ரியல் மேட்ரிட் அணி போட்டியில் இருந்து பரிசு தொகையாக 1316 கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது. 1300. ரியல் மேட்ரிட் எந்த நாட்டை சார்ந்தது? ஸ்பெயின். 1316 கோடி ரியல் மேட்ரிட். டாப் அணிகள் பரிசு தொகை போட்டிருக்கான். 10வது அணிக்கு 624 கோடியா? 10வது அணிக்கு 624. அப்படின்னா பாத்துங்க அது எவ்வளவு மதிப்புமிக்க விளையாட்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. சேப்பாக்கில் ஒரு பில்லோட ஒரு பில்லுன்றேன், ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 25,000 உள்ள போய் உட்கார்றதுக்கு. 25,000 அப்படின்னா எவ்வளோ? கோடிக்கணக்கில் ஐபிஎல்ல விளையாடுதுன்னு பாருங்க. கோடிக்கணக்கில் ஐபிஎல்ல விளையாடுகிறது. மூத்த பாலிவுட் நடிகர் மனோஜ்குமார் காலமானார். எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான நபர். ஸோ இவர் என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்கான்னு கேட்பாங்க. சமீபத்தில் 1960-70களில் தான் இவர் வந்து வரவேற்க இந்த மாதிரி இருக்கிறாரு. ஸோ இவர் 1965 சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட படத்தில் எடுத்திருக்கிறார். பகத்சிங்காவை நடிச்சிருக்கிறார் மனோஜ்குமார். உப்ஹார் என்ற பெயருடன் வெளியானது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். உப்ஹார் தேசபக்தி படம். உப்ஹார் பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்கிறார். இதுதான் நமக்கு கேள்வி. ஒபீஸ்வரியில இதுதான் கேள்வி. 1992 இவருக்கு பத்ம ஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. மனோஜ்குமார்
மனோஜ்குமார் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 2015 தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுதான் நமக்கு போட்டித் தேர்வு கேள்வி. மனோஜ்குமார் சமீபத்தில் காலமான நடிகர் மனோஜ்குமார், இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் பகத்சிங் வேடம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சது பாப்புலர். அதே போல ரொம்ப முக்கியமானது 1992 இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதே போல 2015 தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா சஞ்சனாமா. சஞ்சனா இன்னைக்கு எதுவும் நீங்க இருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கீங்களா சஞ்சனா? அப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க தான். ஏப்ரல் 4, 5, 6 இன்னைக்கு 5ஆம் தேதியா? அப்ப 3, 4, 5 1, 2, 3 கேட்டோம். 1, 2, 3 கேட்டாச்சு. வாய்ப்பு இருந்தா 1 to 5 கூட கேட்கலாம். 1 to 5 கேட்டுக்கலாம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 15 நிமிஷம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 15 நிமிஷம். அதுல நீங்க ஏப்ரல் 1 to 5 எடுத்துங்க. நீங்க தான் சஞ்சனா. இன்னைக்கு இந்தியன் பாலிட்டி வந்து லாவண்யா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் மிஸ்டர் ஆர்த்தி அக்கா இல்லையே இன்னைக்கு கிளாஸே காணும், ஆளே காணும். படிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து 50 காப்பியங்கள். ஆர்த்தி அக்கா அப்புறம் ஏன் பேசல? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசல. பேர் கூப்பிட்டேன். நான் என்ன நினைச்சிட்டேன், ஏஎல்பி பாஸ் பண்ணி வச்சிருக்கனால ஏஎல்பிக்கு படிச்சுட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டேன். மெயின்ஸுக்காக படிச்சுட்டு இருக்கீங்களா ஏஎல்பிக்கு? ஏன்னா டேட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இன்னைக்கு கேட்டலாம்ல, தமிழ் கேட்டலாம்ல, என்ன கேட்கலாம்? 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் முக்கியமான பாடம். சரியா? 50 காப்பியங்கள் அப்படின்னு சொன்னாவே மெஜாரிட்டி எந்த சமயத்தை சார்ந்தது? சமணம். ஆனா 5 காப்பியங்கள் அனைத்துமே எதை சார்ந்தது? சமணம். 2 மட்டும்தான் பௌத்தம். மணிமேகலையும் குண்டலகேசி. விழாவரை காதை அப்படிங்கிறது முக்கியமானது இல்லையா? விழாவரை காதை முக்கியமானது. ஸோ அந்த ஆடல் அரசியர் மாதவி யாருங்க? மாதவி. அவங்களுக்கு எத்தனை வகையான ஆடல்கள் தெரியும்? 11 வகையான ஆடல்கள். 11 வகையான ஆடல்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ எஸ்ஐ கால் ஃபார் ஐ இருக்கு, நல்லா எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. காசா பள்ளியில் தாக்குதல் 27 பேர் உயிரிழப்பு. ஆப்கன் அகதிகளை வெளியேற்ற வேண்டாம், பாகிஸ்தான் ஐநா நிபுணர்கள் வலியுறுத்தல். ஆப்கன் அகதிகள் மட்டும் பாகிஸ்தான்ல இருந்து எவ்வளவு பேர்னு பார்த்தோம்? எத்தனை லட்சம்? 3. எனக்கு 10 லட்சம் மாதிரி தெரிஞ்சு இல்ல 3 லட்சம் தானா? கரண்ட் பேஸ்ல பார்த்தோமே. 100 பேரை வெளியேற்றினாவே எப்படி இருக்கும், 1000 பேரை வெளியேற்றினாவே எப்படி இருக்கும்னு பேசினேன் கரண்ட் பேஸ்ல. எத்தனை லட்சமா? 30 லட்சம். 3 லட்சம் சொல்லக்கூடாது. 30 லட்சம் பேரை வெளியேற்றினா எப்படி இருக்கும் நான் கேட்டேன் கிளாஸ்ல. கரண்ட் பேஸ் நடத்தும் போது நான் கேட்டேன். மீட் பண்ணிருக்கேன். காசா பகுதியில் தாக்குதல் 27 பேர் உயிரிழப்பு. மீட் பண்ணுங்க. ஓகே, பாரு யார் அந்த அதிக பிரசங்கி? அங்க பாருங்க. யாரு? முத்துலட்சுமி அக்காவா? முத்துலட்சுமி அக்கா ஏன் கேட்கல நான் பேசுனது? சாரி சார், தெரியாம பட்டுச்சு சார். ஓகே, அடுத்த முறை நான் சொல்லியிருக்கேன், எஸ்ஐ அந்த யூனிஃபார்மோட தான் இங்க இருக்கணும். வந்து நீங்க அட்ரஸ் பண்ணணும். நான் இப்படி படிச்சேன் சார், வந்து இந்த மாதிரி முத்துலட்சுமி நிறைய முறை கேட்டாங்க, எப்படி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஓகே தானம்மா? பிசிக்கலுங்கிறேன், அதெல்லாம் ஓகே, ஜெயிச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா நான் ரிசல்ட் தருவேன். எழுதி வச்சுங்க. இப்போ வேணா ஓப்பன் சேலஞ்ச் எழுதி வச்சுங்க. கண்டிப்பா முத்துலட்சுமி ரிசல்ட். இஃப் யூ ஃபாலோ அவர் ப்ரொசீடிங் ரெகுலர்லி, ப்ராப்பர்லி, ப்ராம்ப்ட்லி, definitely your success is confirmed, assured. கை நீட்டல யார்கிட்ட? ஒரே ஒரு பொண்ணு சிவப்பிரியா, உங்க கூட படிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டா 1.5 மாசத்துக்குள்ள ஒரு ஆல் இண்டியா டாப்பரா கொண்டு போய் உட்கார வச்சோம்ல, ரிசல்ட் கன்ஃபார்ம் சொல்லலாம். அது மாதிரி தான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன். ஏன்னா இப்போதைக்கு எஸ்ஐன்னு படிக்கிற ஒரே ஸ்டூடெண்ட், நம்ம கிட்ட ஜாயின் பண்ணி இருக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் 100க்கு 100 ரிசல்ட் தரேன் பாருங்க. 100க்கு 100 ரிசல்ட். ஆனால் படிக்கணும், ஃபாலோ பண்ணணும், நல்லா ரிசல்ட் அடிக்கணும், நிறைய ஃபாலோ பண்ணணும். ஜிகேவை நல்லா கரைச்சி குடிக்கணும். ஆப்டிடியூட், ரீசனிங் எப்போனாலும் ஒரு பாட்டு பார்க்கணும். ரீசனிங் தான் உங்களுக்கு சைக்காலஜி, நத்திங் பட் ரீசனிங் தான் உங்களுக்கு சைக்காலஜி. அப்படிங்கிற போது மென்டலை பற்றி நல்லா படிக்கணும். எல்லாரும் அப்ளை பண்ணணும். கௌதம்லாம் அப்ளை பண்ணலாம். டைரக்ட் எஸ்ஐ. இன்னும் வனராஜா ஹேட் இருக்கான்னு பார்த்துக்கோ, செக் பண்ணிக்க. அடிக்கலாம். சூப்பர் அடிச்சிட. என்ன தம்பி சூப்பர், அடிச்சுட்டு போயிடணும். எஸ்ஐ நீங்க படிக்க வந்ததெல்லாம் ரயில்வேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் உங்களை குரூப் 4க்கும் உங்களை தயார்படுத்திட்டு இருக்கேன். புரியுது நான் சொல்றது? எஸ்எஸ்சிக்கு தயார்படுத்திட்டு இருக்கேன், குரூப் 1க்கு தயார்படுத்திட்டு இருக்கேன், குரூப் 2க்கு தயார்படுத்திட்டு இருக்கேன். இது வந்து அதனால தான் சொல்றது, இது வெர்சடைலா இருக்கக்கூடியது. ஒருவேளை நீங்க மாஸ்டர் டிகிரி படிச்சீங்கன்னா செட் நெட்டுக்கு நான் உங்களை தயார்படுத்துவேன். ஒருவேளை நீங்க பிஎட் இருந்துச்சுன்னா உங்களை பிஜி சிஸ்டம் ஆக்குவேன், காலேஜ் டிஆர்பிக்கு கொண்டு போவேன். சரியா? வி ஹாவ் ஆல் அந்த மாதிரி கிளாஸஸ். நீங்க தான் பயன்படுத்தணும், யூட்டிலைஸ் பண்ணணும், நாலேஜை என்ரிச் பண்ணணும்.
இப்போ இந்த கிளாஸோட அருமை யாருக்கு புரியும்னா உண்மையிலேயே போட்டித் தேர்வுகளுக்கு நல்லா உண்மையாக படிச்சுட்டு இருக்க புரியும். என்னன்னா இவ்வளோ சொல்கிறாங்க, 14 இவ்வளோ சொல்கிறாங்க, 1964 இவ்வளோ சொல்கிறாங்க, லெக்கிம்பூர்னா என்னன்னே தெரியாது. நீங்கள் கேட்டு பாருங்க, பெரிய பெரிய அகாடமியில் படிச்சவங்க போய் கேட்டு பாருங்க. 1 மணி நேரம் உட்காந்து மெனக்கிட்டு இருக்கோம், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. இந்த சனிக்கிழமையில ஆளுகளை காணும். மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டுறேன், நிறைய அகாடமிஸில் ஒரு நல்ல ஸ்டஃப்பாக நடத்துறதுக்கு ஆள் இல்லை. ஸ்டஃப் இல்லை, சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடியது, அப்படியே வந்து ஒப்புகிறது. என்ன ப்ரோ, என்ன சிஸ்டர், என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அவன் சொல்கிற 100 ஓகே நமக்கே இரிட்டேட்டாக இருக்கும். புரிதல் சொல்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்போ 30 லட்சம் ஸ்ரீதேவி அப்படி தானே, 30 லட்சம் ஆப்கானியர்களை பாகிஸ்தான் வெளியேற்றுகிறது. அப்போ அந்த நான் சொன்னேன் அன்னைக்கு கூட, ஆப்கானிஸ்தானுக்கும் அதே பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கோடு பேர் என்ன, டூரேன் சொல்லுங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய டூரேன் சொல்லுங்க, டூரேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெட் கிளிஃப், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மக்மோகன், ஜெர்மனிக்கும் பெல்ஜியமுக்கும் ஏதோ சொல்றீங்க, சொல்லுங்க சார், சத்தமா சொல்லுங்க. ஜெர்மனி அண்ட் பெல்ஜியம் இருக்கா? சரி, நார்த் கொரியா, சவுத் கொரியா. உங்களுக்கு எல்லை கோடுனே ஒரு எல்லை கோடுக்கு மட்டும் தனி 38th parallel. யாருப்பா இது வாய்ஸ்? 38th parallel யாரு? ஹரிகிருஷ்ணன். முன்னாடி கூப்பிட்டு நீங்க உனக்கு காணோம் இல்லை, இருந்தாப்லையா? இருந்தீங்களா? இருந்தியாப்பா, ஓகேப்பா. தென் கொரியா அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் யூன் சுக் இயோல். சூப்பர்ல. ஏன் அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு மாற்றம் அங்க நிகழணும், இது ஸ்பிரிச்சுவல் அங்க நிகழணும், அதுக்காக தான். அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் யூன் சுக் இயோல். கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுல சவுத் கொரியாவும் இருக்கு. சோ அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். he was removed அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவசர நிலை அறிவிப்பு விவகாரத்தில் எழுதி வச்சுங்க, எமர்ஜென்சி அங்க டிக்ளேர் பண்ணதுனால அந்த விவகாரத்தில் தென் கொரிய நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்த நாட்டு அதிபர் யூன் சுக் இயோல் அரசியல் சாசன நீதிமன்றம் அந்த பதவியிலிருந்து நிரந்தரமாக வெள்ளிக்கிழமை அகற்றியது. எப்ப சார் பதவிக்கு வந்தாரு? 2022. யூன் சுக் இயோல், he is also very very important. சரியா? யூன் சுக் இயோல நீக்கியாச்சு. நேபாளத்தில் இரட்டை நிலநடுக்கம், ஒற்றையில் இரட்டை. ஸோ நேபாளம்னா பக்கத்தில், நம்ம டெல்லிக்கு பக்கத்தில், அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு, அந்த மாநிலங்களுக்கு பக்கத்தில் எங்கேயோ கேட்டுட்டு இருக்கோம். வெறும் 5.5 ரிக்டர் அளவு கொண்ட ஃபர்ஸ்ட் 5.2, அடுத்து 5.5. இன்னும் ஒன்று தான், இன்னும் 1-2 எக்ஸ்ட்ரா, 1-2 எக்ஸ்ட்ராப்னா ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது. அப்ப யாருப்பா சவுத் கொரிய அதிபர்? யூன் சுக் இயோல். எந்த ஆண்டு பதவி ஏற்றாரு? 2000. சரி, மெய்யமே நான் ஒரு மேம்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்களே, மறுபடியும் உள்ள வர்றதுக்கான பெர்மிஷன் கேட்கலையே, இருக்காங்களா இல்லையா? சூப்பர், கங்க்ராட்ஸ், கிளாப் பண்ணுங்க. இதுதான் பெர்மிஷன். கீப் இட் அப். சரியா? இட்ஸ் அ குட் குவாலிட்டி. இது ஹியூமன் எத்திக்ஸ். லீவு கேட்டால் பெர்மிஷன் கேட்கணும், கேட்கக்கூடிய விதம் நல்லா இருக்கணும், நல்லா பார்க்கணும், பேசணும், ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே காணாமல் போயிடக்கூடாது. நல்லா படிங்க. உதகை கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு இல்லை, உயர்நீதிமன்ற விளக்கம். டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை, 1000 கோடி ஊழல் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வந்தது. பிரதமர் மோடி இலங்கை வருகை, ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் தாக்குதல், தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் குடமுழுக்கு தடை நீக்கம். சரியா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தி பவுண்டரி, டிஇஓ 3, டெபுட்டி கலெக்டர் 28, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் 7, அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸ் 19, அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் லேபர் 6, ஏடி. சரியா? அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் 7, டோட்டல் வேகன்சிஸ் 70. ஸோ ஆல்ரெடி அனௌன்ஸ்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது 175 கேள்வி. நேற்றுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட, நான் சொல்லிட்டு இருந்தேன் 175 கேள்விகள். ஸோ அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி 25. ஸோ இது வந்து டிகிரி லெவலில் கேட்பாங்க, எது சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ். அதே மாதிரி மேத்ஸ் அப் டு 10th லெவல் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. டோட்டல் 200 கேள்வி, 300 மார்க்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிறேங்க. 37.5 மேத்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா 37.5 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப போகிறதுனா ரேசர் ஷார்ப் மெட்டீரியல் கிளாஸஸ், டெய்லி மினி டெஸ்ட், ஃப்ரைடே சைக்கிள் டெஸ்ட், F1 டெஸ்ட் சீரிஸ், லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸ், லீடர்ஸ் 2.0 ஒவ்வொன்றும் வச்சுக்கிறாங்க. நம்ம என்ன வச்சிருக்கணும்? வேட்டை பறவைகள், அப்படிதானே?
அது வந்தோடனே நமக்கு ஒரு ஸ்மைல் வருது பாருங்க. சூப்பர். வேட்டை பறவைகள் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு வச்சிருக்கோம். வேட்டை பறவைகள் பிராக்கெட்ல ஆப்ரேஷன் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது. சரியா? நம்மளும் போட்டி போடுவோம், ஜெயிப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் இதே அகாடமியில் படிச்சுட்டு வந்த அக்கா நம்ம கூட உட்காந்துருக்குறாங்க. முதல் வரிசையில் உட்காந்துருக்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வாங்கிக்கிறேங்க. நாம யார், அவங்க யார், அங்கே எப்படி இருந்தாங்க, இங்கே எப்படி இருக்கிறாங்க, என்ன ரிசல்ட்டை படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அனுபவம் பேசும். தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் ஓவர். ஸோ இன்னைக்கு எம்புரான் பட தயாரிப்பாளர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை எழுதி வச்சுக்கேன். அமலாக்கத்துறை நமக்கு அதுதான் முக்கியம், எம்புரான் முக்கியம் இல்லை. அமலாக்கத்துறை முக்கியம். அமலாக்கத்துறை அப்படின்னு சொன்னாவே இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட தற்போதைய இயக்குனர் யார்?